ஹாய் சிலகட்டீஸ், நம்ம இப்போ வந்து எங்கே கிளம்ப போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு தான். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி கிளம்புறேன் அப்படிங்கிறத குயிக்காக ஒரு கெட் ரெடி வித் மீ அப்படிங்கிற ஒரு கிளிப் மாதிரி பார்த்துடலாம். ஸோ குயிக்காக சாரீ வந்து வேர் பண்ணிட்டு வந்தாச்சு. விமல் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு வெளியே போயிட்டாங்க, அதுக்குள்ளே எனக்கு கிளம்பி ரெடியாக இருக்க சொன்னாங்க. ஸோ நம்ம ரெடி ஆகிடலாமா? நம்ம வந்து என்ன ப்ராடக்ட் வச்சு இன்றைக்கி ரெடியாக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடாவில் இந்த 3 ப்ராடக்ட் வச்சு தான் ரெடியாக போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்ட் டேஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செம்ம சூப்பராக இருக்குது. ஃபேஸஸ் கனடாவில் டிண்டட் மாய்ஸ்சரைசர், ரொம்ப லைட் வெயிட், செம்ம சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர். இது வந்து நம்ம அப்ளை பண்ணும்போதே ஒரு மாதிரி க்ளோவாக நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்குது. இந்த சீக்ஸ்க்கும் இந்த சீக்ஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து பாதி காலி ஆயிடுச்சு. இதை நான் யூஸ் பண்ணி நான் ரீசெண்ட் டேஸாக எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. க்ரீம்ஸ் ஆகட்டும், பவுடர் ஆகட்டும், எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. பட் இது வாங்கினதுலேருந்து இது மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது அப்ளை பண்ணதும் ஒரு ஃபேஸே வந்து ஒரு க்ளோவாக ஒரு பிரைட்டன் அப் பண்ணுது ஃபேஸை. ஸோ நான் வந்து எங்கே போனாலும் இதை மட்டுமே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து லிப்ஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப டார்க் கலர் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், லைட் கலர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன், நியூட் ஷேட்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடாவில் கம்ஃபி மேட்டில் கோகோ கோச்சர் 0.1 ஷேடு. இது ரொம்ப லாங் ஸ்டேவும் இருக்கும் அண்ட் செம்ம பிக்மெண்டட். இட் ஆல்சோ ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபும் கூட. செம்ம சூப்பராக இருக்குங்க, உண்மையாக சீரியஸாக சொல்கிறேன், செம்மையாக இருக்குது. அண்ட் இது வந்து நம்ம லைட்டாக சீக்ஸ் வச்சிடலாம், தெரிகிறதா? ஐ ஷேடோ மாதிரி கிரியேட் பண்ணிடலாம். இந்த 3 ப்ராடக்ட் வச்சு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிற மட்டும் பாருங்கள். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லிப் க்ளாஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேஸஸ் கனடாவில் பியாண்ட் ஷைன் அப்படிங்கிற லிப் க்ளாஸ். இந்த லிப் க்ளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடாவில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்குது, நான் ஸ்டிக்கிங் கூட. ஸோ சூப்பராக இருக்குது, லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் அண்ட் லாங் ஸ்டேயும் கூட. அண்ட் நீங்கள் வந்து வெயிலெல்லாம் போகும்போது செம்ம கிளிட்டரியாக இருக்குது. போட்டு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு குங்குமம். அவ்வளவுதான். ஸோ ரெடி ஆகிட்டா. ஜுவல்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ண, அது மட்டும் சேஞ்ச் பண்ணிடலாம். அண்டு இந்த ப்ராடக்டோட எல்லா டீட்டெயில்ஸும் நான் கீழே கொடுக்குற, செக் பண்ணி பாருங்கள். அண்டு இது வந்து பர்பிளில் செம்ம ஆஃபர்ஸோடு போயிட்டுருக்கு. நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை அள்ளிக்கிட்டு போங்க. நீங்கள் சென்னை, பெங்களூர், கொச்சி அந்த சைடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 ஹவர்ஸ்லேயே வந்து எக்ஸ்க்ளூசிவாக பர்பிள் ஆப்லேருந்து டெலிவரி பண்ணிடுவாங்க ப்ராடக்டை. A few moments later. ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனில் அந்த அக்னி குண்டத்துக்கு முன்னாடி அவ்வளோ நேரம் உட்காந்துட்டு அண்ட் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா கூட என் மேக்கப் வந்து ரொம்ப லாங் ஸ்டேவாக இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. மணி ஆச்சு. என்னடே புனிய வந்துட்டு ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்கோம். இவளை தூங்க வச்ச கரண்ட்டு கொஞ்சம் போயிட்டு வந்துச்சு, உடனே எழுந்திரிச்சிட்டான். மணி 3 ஆச்சு. புட்டை போட்டு உட்காந்துக்கிறவர். சுரேகா பார்த்தீங்கன்னா கோலம் போட்டுருக்கா, தெரியுதுங்களா? கோலம் போட்டு பண்ணியிருக்கா சுரேகா. நம்ம பூஜைக்கான இதெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே தான் நம்ம வந்து ஹோமம் கொண்டு வளர்த்த போகிறோம். பக்தி மயமாக பொட்டெல்லாம் வச்சுட்டு மாதிரி குளிக்கவே ரெண்டு டிஃபன். திருவடி தோழுவோம் சேற்றிதழ் காமலங்கள் இப்பொழுதென்னை கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் மறுத்தே கரத்தின் ரூபையும் காட்டி சண்முக ஸ்தூலமும் சதுர்முக சூற்றம் என் முகமாக இனிதன கருளி புரியட்ட காயம் புறப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரி சட்ட கரிமொழியின் நகையிழங்கு வயற்காடி தமிழ்ஞான சம்பந்தன்
சிறையிணங்கு குணப்படப்ப செங்காட்டங்குடி சேர்த்தோம் மலையிணங்கு தமிழ் வல்லா மகிரில்லை தன்னுள்ளாளிக்கும் முந்தன வாயும் சிற்றம்பலமீதமாக ஆலித்த நட்டம் வைத்தவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுண்ணே சென்ற காலத்தின் வழுதிலாத்திரம் எதிர்காலத்தின் சிறப்பும் என்று எழுந்திடப்பெற்றவில்லை நீடெழுந்தினாலும் அச்சமில் வேண்டாம் ஜீவன் நீக்கும் விடம் மேன்மையும் படைத்தனும் என்பலாம் அம்மையே அப்பா உப்பிடாமணியே அன்பினில் விளைந்தாரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் முழுத்தலை புலையனைந்தார் குளிர்நீர் சுமந்து ஆட்ட படங்கொண்டதோர் பாம்பு அறையாத்தவரவன் இடங்கொண்டிருந்தார் தன் இடைமருதீதோ கவடுவாராத நட்பும் கலந்தாத வடமையும் குன்றாத இளமையும் கழுவி நீளாத உடனும் சரியா மண்ணில் நல்லவன் நாம் வளராமைகளும் என்னில் நல்ல கடிக்கு யாருமார் குறைவில்லை கண்ணில் நல்ல குதிரும். A few minutes later. பார்த்தீங்கன்னா இப்போ பூஜை வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது பால் காய்ச்சணும். ரொம்ப நேரத்துலேயே பண்ணிட்டு பிரம்ம முகூர்த்தத்திலே. ஸோ நெக்ஸ்ட்டு பால் காய்ச்சி போயிடும். இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஹோம் டூர் வரும் எப்படி என்னன்னு சொல்லி வந்து அடுத்த வீடியோ ஹோம் டூர் வந்து அப்டேட் பண்ணுறோம். இப்போதைக்கு வந்து இப்போ வீடு பிடி வச்சா நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன் மணி பார்த்தீங்கன்னா 4:10 தூங்கவே எனக்கு அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பால் பொங்க போகிறது. போடுவா பாப்பா போதுங்க தீ எடுத்துடலாமா போகுது இல்லை பொங்கல் பார்த்தீங்கன்னா சுரேகா பொங்கப்பானைக்கு வந்து பட்டை போட்டிருக்கா. பொங்கல் வைக்க போகிறோம். பொங்கல் வைக்க போகிறோம். பொங்கல் வைக்க போகிறோம். சுத்தி போய் Six and a half hours later. ஆஹா, காலையில் வந்து நாங்கள் பேசவே இல்லை. என்னென்னா அவசரமாக வந்து எல்லாம் ரெடியாகி போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் மாடு வந்தது, அதுக்கு பூஜை பண்ணது, அதெல்லாம் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து சாப்பிட்டாச்சு. விமல் இன்னும் சாப்பிடல. சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். எல்லாம் வந்து தூக்கத்தில் இருக்கோம். அப்படியே கிறக்கமாக இருக்குது. இப்போ வந்து எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா 1 o'clock எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டிலேருந்து திரும்ப இங்கே வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. சுரேகாவோட அடுத்த அவதாரம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனோட மதியானம் எல்லாம் கழுவிட்டு இருக்கோம். சவுண்டா போய் பார்த்தீங்கன்னா நல்லா மேக்கப்லாம் போட்டு வந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறா. பூஜைக்கு வந்து வாஸ்து பூஜைக்கு ஐயர்லாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ வந்து சாங்கி மாமா சுவிக்ஸா சாப்பிடும் டைம்.